அனைவருக்கும் மந்திர வணக்கம். இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் யூடியூப் சேனல். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்க மற்றவர்களுக்கு அல்லது மொத்தத்தில் உங்கள் குடும்பத்துக்கே கெட்ட மாந்திரீகம் ஏவப்பட்டிருக்கா? ஏவல், பில்லி சூனியங்கள், செய்வினை கோளாறுகள் மற்றும் துர் ஆத்மாக்கள், இப்படி பல விதத்தில் கெட்ட மாந்திரிகம் ஏவப்படும். அப்படி கெட்ட மாந்திரிகத்தால் உங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குண்டான அறிகுறி ஒன்று சொல்ல போகிறேன். நான் ஒவ்வொரு அறிகுறியாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா உடனே அதை என்னன்னு கவனித்து அதை சரி செஞ்சுக்கோங்க. கவனக்குறைவாக விட்டுட்டு பின்னால் வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இது பயம்படுத்தும் பதிவு அல்ல. மாந்திரிகத்தின் மீது, இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவங்க இந்த ஆடியோ கேட்க வேண்டாம். கேட்டுட்டு தேவையில்லாமல் நீங்கள் அதுக்கு ஒரு விமர்சனம் பண்ண வேண்டாம். நம்பிக்கை இருக்கிற மட்டும் ஆடியோ முழுசாக கேளுங்க. ஒரு அறிவிப்பு: மே 18ஆம் தேதி 18/5/2025 மர்ம மாந்திரீக தெய்வீக பரிகார மகா ஹோமம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற உள்ளது. பல லட்சம் அதரண வேத மந்திரங்களை சொல்ல போகிறோம். இந்த யாகத்தில் மந்திர கலயம், தெய்வீக மந்திர கலயம், அதாவது குடுவை பிரசாதமாக தரப்போகிறேன். நேரடியாக கலந்துக்கிறவங்க இந்த யாகத்தில் நேரடியாக வந்து கலந்துக்கலாம். நேரடியாக வர முடியாதவங்க பதிவு செய்து தபால் மூலமாகவும் இந்த பரிகார கலையத்தை வாங்கிக்கலாம். இந்த பரிகார கலையம் என்ன பண்ணும்? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துர்சக்தியும் வெளியே ஓட்டிடும். உங்கள் பிரச்சனை எல்லாத்துக்குமே விரைவில் ஒரு தீர்வு தரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை தேடித்தரும். இந்த பரிகார கலையம் வேணும்னா, இந்த ஹோமத்தில் கலந்துக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதோடைய விளக்கத்தை தருகின்றேன். 17ஆம் தேதிக்குள் பதிவு செய்து நீங்கள் 18ஆம் தேதி வாங்கிக்கலாம். சரிங்களா? நான் இப்போ சொல்லக்கூடிய அறிகுறி உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்க யாருக்கு இருந்தாலும் தீய மாந்திரிகம் உங்கள் குடும்பத்துக்கு செய்யப்பட்டிருக்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்னன்னா, இரத்த துளிகள். உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு ரூபத்தில் ரத்தம் வெளியேறுதா? ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் நடந்து போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு காலில் இடித்து, ஒரு கல்லையோ அல்லது எதுலையோ இடித்து அதுலேருந்து ரத்தம் வர்றது. அல்லது நீங்கள் சமையல் செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாமல் கையில் வெட்டிக்கிறது. இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவம் அடிக்கடி நடக்குதா? அந்த வார்த்தை கவனிங்க. அடிக்கடி நடக்குதா? ஏதோ டைம் நடக்குது அப்படின்னா பயந்துக்க வேண்டாம். அடிக்கடி தொடர்ந்து நடக்குதா? ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில் அடிக்கடி இந்த மாதிரி ரத்தம் சிந்துறது, ஏதாவது ஒரு விபத்துக்கள் அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் ரத்தம் வர்றது, மாறி மாறி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது, ரத்தம் வெளியே வருதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஆரம்ப அறிகுறி. தீய மாந்திரிகத்தின் ஆரம்ப அறிகுறி. மீண்டும் சொல்கிறேன், உங்களை பயன்படுத்துறதுக்கு நான் சொல்லலை. இது ஏதோ ஒரு டைம் நடந்தால் பிரச்சனை இல்லை. சீரான இடைவெளியில் அடிக்கடி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ரத்தம் வெளியே வருதுன்னா, எந்த ரூபத்திலேயாவது ரத்தம் வெளியே வருதுன்னா அது என்னன்னு நீங்கள் கவனமாக பார்க்கணும். தொடர் விபத்து அல்லது தெரியாமல் இடிச்சிக்கிறது, தெரியாமல் கத்தியில் கீறிக்கிறது, இப்படி எந்த ரூபத்தில் ரத்தம் வந்தாலும் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் ஏதேனும் ஒரு மாந்திரிகரை அணுகி தீய செய்வினை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்குண்டான பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணுன்னா கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவே வாக்கு பார்த்துக்கலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தால் வாக்கு பார்க்குறதுக்கு பதிவு பண்ணுங்கள். பார்த்து உங்களுக்கு நாங்கள் அதுக்குண்டான அதரண வேத பரிகாரத்தை சொல்கிறோம். நேரடியாக வர வேண்டாம், வாட்ஸ்அப் மூலமாகவே அனைத்து பரிகாரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அறிகுறியில் சந்திக்கிறேன். மாக்காளியே நமக.